மருந்து மாத்திரைகள் எடுத்து நிறைய பேர்த்துக்கு சுகர் குறையாமல் இன்சுலின் ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அதுக்குன்னு ஒரு டேப்லெட் நீங்கள் போடுவீங்க, அது சுகர் நம்மளுக்கு குறைக்காம அந்த மாத்திரையே நம்மளுடைய உடம்புக்கு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிடும். அதனால தான் நம்மளுக்கு கணையம் நம்மளுக்கு வேலை செய்யாமல் அப்படியே இருந்துடும். இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு மெட்டபாலிசம் ஆகாமல், சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு பிளட்டில் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எண்டு ப்ராடக்டோட இன்சுலின் போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகும். அப்படி இல்லை, நடுவில் நம்மளுக்கு மெட்டபாலிசம் நம்மளுக்கு சரியாக இல்லை, சரியான டைஜஷன் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்றப்போ இன்சுலின் போய் நம்மளுடைய குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்மளுக்கு பைண்ட் ஆகாது. அதனால தான் நம்மளுக்கு பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, ஈஸியாக டயர்ட் ஆயிடுறோம், அதிகமாக சோர்வாயிடுறோம். அதே மாதிரி மசில் வேஸ்டிங்கும் சில பேர்த்துக்கு ஜாஸ்தி ஆயிடுது, உடனே ஒல்லி ஆயிடுறாங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு காரணம் இதுதான். என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கணையத்தை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். கணையம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டாக முக்கியம். இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னா கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த பிசைஞ்ச தோசையை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு, அதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா உமிழ்நீரில் நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் மென்று முழுங்கி பாருங்கள், சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும்.